ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு மெமரி ஓவர்க்ளாக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம வந்துட்டு எப்படி ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் கார்டெலாம் வந்துட்டு ஓவர்க்ளாக் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மெமரியும் ஓவர்க்ளாக் பண்ணலாம். மெமரி இந்த சென்ஸ் நம்மளோட ரேம் மாடியூல்ஸையுமே ஓவர்க்ளாக் பண்ணலாம். அது ஓவர்க்ளாக் பண்ணுறப்ப என்ன ஆகும் ப்ரோ, எக்ஸ்ட்ரா மெமரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. உங்களோட மெமரியோட ஆப்ரேஷனல் ஸ்பீட் அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா 3200 MHz, 4800 MHz, 6000 MHz அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கிளாக் ஸ்பீடில் ரேமு ஒர்க் ஆகும். அந்த ஸ்பீட்ஸை வந்துட்டு ஒரு சில ஃபியூ மெகாஹெட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு மெமரி ஓவர் கிளாக்கிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இனிஷியலாக ரேமோட ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா JEDEC ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்ஜினியரிங் கவுன்சில் சாலிட் ஸ்டேட் டெக்னாலஜி அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். சரி ரைட், இந்த ரேம் ஓவர் கிளாக்கிங்கில் ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மதர் போர்ட் ஸ்பெசிஃபிக், இன்னொன்று வந்துட்டு ப்ராசஸர் ஸ்பெசிஃபிக். மதர் போர்ட் ஸ்பெசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா DOCP அப்படின்றது ஒன்று இருக்குது, அதாவது டைரக்ட் ஓவர் கிளாக்கிங் ப்ரொஃபைல். இது வந்துட்டு ASUS மதர் போர்ட்ஸில் இந்த மெத்தட் அவைலபிளாக இருக்கும். ப்ராசஸர் ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா இன்டெல் AMD ரெண்டுலேயுமே இருக்குது. இன்டெல்லில் XMP அதாவது எக்ஸ்ட்ரீம் மெமரி ப்ரொஃபைல் அண்ட் AMDயில் வந்துட்டு EXPO எக்ஸ்டெண்டட் ப்ரொஃபைல் ஃபார் ஓவர் கிளாக்கிங். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த EXPO XMP பற்றி எல்லாம் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா, நீங்கள் சப்போஸ் EXPO இல்லை XMP வந்துட்டு ரன் பண்ணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா உங்களோட மதர் போர்டோட கம்பேட்டபிலிட்டியுமே நீங்கள் பார்க்கணும். அதில் வந்துட்டு முதல்ல EXPO XMPலாம் வந்துட்டு ரன் பண்ண முடியுமா அப்படின்றதும் பார்க்கணும். என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த EXPO வந்துட்டு AMDயில் DDR5 ரேம்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ரன் பண்ணால் நல்லா எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா AMDயோட AM4 AM5க்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்டெல்லில் இருந்துச்சு, AMDக்குமே இருந்துச்சு. பட் அது வந்துட்டு உங்களோட மதர் போர்ட் ஸ்பெசிஃபிக் தான். உங்கள் மதர் போர்டில் கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஓவர் கிளாக் பண்ணலாம். பட் இது ப்ராசஸர் ஸ்பெசிஃபிக்குங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக AMDக்கு EXPO வந்ததுக்கப்புறம் DDR5க்கு அப்புறம் மட்டும்தான் வந்துட்டு அது சப்போர்ட் வந்துச்சு. சரி, EXPOவில் வந்துட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது இப்போ ரீசெண்டாக வந்ததுனால உங்களுக்கு சிங்கிள் கிளிக் ஓவர் கிளாக்கிங் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோலுமே இருக்கும் இதில் AMDயில். அண்ட் XMP கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியராக இருக்கும் அப்படின்றாங்க. பட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு ஈஸியராக தான் இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். சரி ரைட்டு, இவ்வளோ சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சிம்பிளானது தான். ஃபஸ்ட்டு உங்கள் பயோஸுக்குள்ளே போயிட்டு AI ட்வீக்கர் ஆர் எக்ஸ்ட்ரீம் ட்வீக்கர்னு இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்க பயோஸில், இல்லை பழைய பயோஸ்னால் அட்வான்ஸு இல்லைனா மெமரி ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராசஸர் XMP இல்லைன்னா இது EXPO, இது ரெண்டில் எது அவைலபிளாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் காட்டுதோ அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு உங்களோட இது ப்ரொஃபைலை சேவ் பண்ணிவிட்டு தென் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெமரி ஓவர் கிளாக்கிங் ப்ரொஃபைல் வந்துட்டு அப்ளை ஆகிடும். பட் சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்துச்சு, உங்கள் மதர் போர்டு ரேமு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்துச்சு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்கள் மதர் போர்டில் EXPO XMPயோ வந்துட்டு சப்போர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் நிறையவே வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மெயின் இஷ்யூஸ் வித் மெமரி ஓவர் கிளாக்கிங் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஹார்ட்வேர் இன்கம்பேட்டபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் போடுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இதனாலேயே வந்துட்டு நிறைய கிராஷஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க உங்கள் சிஸ்டமில். அடுத்து செகண்ட் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பயோஸ் கம்பேட்டபிலிட்டி. ஒரு சில டைம் வந்துட்டு மேபி உங்கள் பயோஸில் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கூட வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதை பற்றி என்னோட ரீலில் கூட பேசிடுவேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் லாட்ரி. சிலிக்கான் லாட்ரியா அப்படின்னா என்ன ப்ரோ, சரி நமக்கு காசு வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. காசுக்கு பதிலாக பர்ஃபார்மன்ஸ் வரும். என்ன ஒரு சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சிலிக்கான் சிப்ஸுமே வந்துட்டு ஈக்குவலாக மேனுஃபேக்சர் செய்யப்படாது. ரைட்டா, நம்ம இன்ஃபேக்ட் இதை வந்துட்டு CPU GPU மேனுஃபேக்சரிங் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். எல்லா ப்ராசஸருமே வந்துட்டு சேம் டையில் தான், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸருமே சேம் பேஸ் டையில் தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் அதில் வந்துட்டு மேபி 1 கோரோ 2 கோரோ 5 கோரோ ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிசேபிள் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு ஜென்ரலாக ப்ராசஸர் விஷயங்கள் நடக்கும். ரேம்ஸில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது ஹையஸ்ட் ஆஃப் கிளாக் ஸ்பீட், ஃபார் எக்ஸாம்பிள் 6000 MHz அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் ஒரு சில டைம் என்ன ஆகும், ஒரு சில இம்ப்யூரிட்டிஸ்னால இல்லைனா வந்துட்டு அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு சில இஷ்யூஸ் வரலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு 6000 MHzங்கிறது அது கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 5200 5800 4800 இந்த மாதிரி வந்துட்டு கம்மியான மெகாஹெட்ஸில் அவுட்புட் தரலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஆன் த ஸ்பாட் இந்த 3000 MHzனா 3000 MHzல தான் வரும், 6000னா 6000ல் தான் எக்ஸாக்டாக வரும் அப்படின்றது கிடையாது. அதை விட ஸ்லைட்லி ஹையராக வரும். இப்போ 6000னா
6020 மெகாஹெர்ட்ஸ் இல்லை 6100 மெகாஹெர்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் வோல்டேஜ்லேயே ஹையர் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்ணுற ரேம் ஸ்டிக் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு லக் இல்லைன்னா வந்துட்டு மேபி உங்களுக்கு லோவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்க ரேம் ஸ்டிக் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனாலையும் உங்களுக்கு இந்த எக்ஸ்போ XMP எல்லாம் எனேபிள் பண்ணுறப்போ வந்துட்டு இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதுதான் மக்களே, நான் வந்துட்டு எக்ஸ்போ XMP பற்றி பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஏதாவது சோர்ஸஸை சைட் பண்ணி விட்றேன். ரைட்டா? ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.